ஹாய் எனிமீஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், பிளாக் ஹோலுக்கு உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ரொம்பவே மிஸ்டரியா இருக்கு. இந்த மாதிரி நம்மளால கண்டுபிடிக்க முடியாத மர்மங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. ஆனா 130 வருஷத்துக்கு மேல ஆகியும் ஒரு சீரியல் கில்லரை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. தட் இஸ் ஜாக் தி ரிப்பர். 31 ஆகஸ்ட் 1988ல லண்டன்ல இருக்கிற பக்ஸ்ட்ரோ ஸ்ட்ரீட்ல ஆனல் கிரோஸ் ஜேக்கோபால்னு 2 பேர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. தூரத்துல ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குற மாதிரி தெரியுது. ஸோ பக்கத்துல போய் பார்த்தா அந்த பொண்ணோட கழுத்துல யாரோ 2 பக்கமும் கத்தி வச்சு குத்தி இருக்காங்க. உடம்புல இருந்து பயங்கரமா பிளட் லாஸ் ஆகுது. அவங்க 2 பேரும் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா அந்த ஒரு பொண்ணு 42 வயசான மேரி அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணோட உடம்புல இருந்து வயிற்றை கிழிச்சு குடல், ஹார்ட்டு, லங்ஸ்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான். மேரியோட பாடி டெம்பரேச்சரை வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணி 30 நிமிஷம் தான் ஆகுது அப்படின்னு தெரிய வருது. இந்த ஒரு பொண்ணு பேர் ஆனி சாப்மேன். இவங்களுக்கு 47 வயசு ஆகுது. எக்ஸாக்டாக மேரிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இவங்களுக்கும் நடந்துருந்துச்சு. இவங்களோட கழுத்தில் 2 பக்கமும் குத்தி இவங்களோட வயிற்றை கிழிச்சு உள்ள ஹார்ட்டு, லங்ஸு, குடல்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒருவேளை கில்லர் கசாப்களில் வேலை பார்த்துருப்பாங்களோ? வெயிட் இந்த மாதிரி தான் போலீஸும் சந்தேகப்பட்டாங்க. அங்கே இருக்கிற ஆடு வெட்டுறவங்க, கோழி வெட்டுறவங்களாம் கூப்பிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை கில்லர் டாக்டராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற டவுட்டும் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வெட்டின பார்ட்ஸ் எல்லாமே ஒரு டாக்டர் கட் பண்ண மாதிரி கரெக்டாக கட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்சு எக்ஸாக்டாக 2 வீக் கழிச்சு 25 செப்டம்பரில் போலீஸ் கையில் ஒரு லெட்டர் கிடைக்கிது. நாமளாம் ஒரு லெட்டர் எழுதணும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ளூ கலர் இங்க் யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். ஆனால் இந்த ஒரு லெட்டரில் வேர்ட்ஸ் எல்லாம் ரெட் கலரில் இருந்துச்சு. எல்லா லெட்டருமே ஆரம்பிக்கிற மாதிரி ஹாய் ஹலோ அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருந்துச்சு. நீங்கள் என்ன கெஸ் பண்ண மாதிரி நான் ஒன்றும் டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. இந்த ஒரு லெட்டர் கூட ரெட் கலர் இங்க் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக பிளட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. வேணும்னா அடுத்த கொலை பண்ணும்போது நான் காதை வெட்டி உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிருந்துச்சு. பை ஜாக் தி ரிப்பர். குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த லெட்டர் மூலமாக கில்லருக்கு ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கிற பேர் கிடைச்சிச்சு. 30 செப்டம்பர் 1888ல் ஒரு பொண்ணோட கழுத்தில் 2 பக்கமும் குத்தி அந்த பொண்ணு கொல்லப்பட்டிருந்தாங்க. அந்த ஒரு பொண்ணு 44 வயசான எலிசபெத் அப்படிங்கிறவங்க. இந்த ஒரு மர்டரை ஜாக் தி ரிப்பர் பண்ண சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் தி ரிப்பரோட ஸ்டைலு வயிற்றை வெட்டி உள்ள பார்ட்ஸை எடுத்துகிட்டு போகிறதுலாம். ஆனால் இந்த ஒரு பொண்ணோட கொலையில் அந்த மாதிரி இல்லை, அந்த பொண்ணோட கழுத்தை மட்டும்தான் வெட்டப்பட்டிருந்துச்சு. ஸோ இது ஜாக் தி ரிப்பராக இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே நாள் எலிசபெத் இறந்து கிடந்ததுலேருந்து 2 தெரு தள்ளி எக்ஸாக்டாக 45 நிமிஷம் கழித்து கேத்தரின் அப்படிங்கிற பொண்ணோட கழுத்தில் 2 பக்கமும் குத்தி இருந்துச்சு. அவங்களோட ஸ்டொமக்கில் இருந்த ஹார்ட்டு, லங்ஸு, குடலை மட்டும் பாதி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 2 கொலைகளையுமே ஜாக் தி ரிப்பர் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. 9th நவம்பர் 1888ல் மேரி ஜான் கெல்லி அப்படிங்கிறவங்க இது வரைக்கும் 4 பேர் எப்படி கொல்லப்பட்டிருந்தாங்களோ எக்ஸாக்டாக அந்த மாதிரியே கொல்லப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், மேரி ஜான் கெல்லியை அவங்க வீட்டில் வச்சு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. இவங்க 5 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. இவங்க 5 பேருமே ப்ராஸ்டிடியூட். இது எல்லாமே நடந்தது லண்டனில் இருக்கிற ஒயிட் சாப்பல் அப்படிங்கிற இடத்துல தான். அந்த ஒரு காலகட்டத்தில் ரிசெஷன்னால மக்கள் எல்லாருமே வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்பவே திண்டாடி இருப்பாங்க. அதனால ஆண்கள் எல்லாருமே திருட ஆரம்பிச்சிருப்பாங்க, பெண்கள் எல்லாருமே ப்ராஸ்டிடியூட்டில் ஈடுபட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த 5 பேரும் ப்ராஸ்டியூஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதில் 5ஆவதாக கொலை பண்ணப்பட்ட மேரி ஜான் கெல்லி தான் 25 வயசு யங்ஸ்டர். ஜாக் தி ரிப்பர் யாருன்னு போலீஸால் கண்டே பிடிக்க முடியல. ஆனால் ஒரே ஒரு க்ளூ கிடச்சிச்சு. 5 கொலை நடந்த இடத்துல உள்ள சிவிலியன்ஸ்கிட்ட கேட்டப்போ வந்த பர்சன் 6 ஃபீட்டுக்கு மேலே இருப்பான்.
ஒரு கோட் யூஸ் பண்ணியிருப்பான், தலையில் ஒரு ஹேட் மாட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெயிட், நாம கூட ஹேட்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஜாக் த ரிப்பர். ஹலோ, நான் தான் ஜாக் த ரிப்பர் பேசுகிறேன். இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 1 அக்டோபர் 1888 போலீஸ்க்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. இதெல்லாம் பண்ணது நான் தான். யாருமே ஒயிட் சேப்பல்ல இனி ப்ராஸ்டியூட் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுனா நான் அவங்கள கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இதுக்கப்புறம் நிறைய மக்கள் ப்ராஸ்டியூட்லேருந்து வெளியே வந்தாங்க. அப்போ ஜாக் த ரிப்பர் நல்லவனா இல்லை கெட்டவனா? இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய் எனிமீஸ்.